ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா தீபாவளி ஸ்பெஷலாக வீட்லேயே எப்படி மைசூர் பாக்கு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். அதே கப்பில் 1 கப் நெய் ஊற்றிக்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூடயேவும் நெய்யை நல்லா நம்ம ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டான சூடு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நெய் எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த கடலை மாவு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவுமே இல்லாமல். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு ஸ்வீட்னஸ் தர அளவுக்கு சர்க்கரையை ஒரு நல்ல பிசுக்கு பதம் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் எடுத்த கப்லேயும் அதில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப் எடுத்தாலும் அந்த கப்லேயும் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துகிட்டு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்ல பிசுக்கு பதம் வர மாதிரி நீங்கள் சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதுவே போதுமான கன்சிஸ்டன்சி தான். நமக்கு தேவையான அளவு பிசுக்கு பதம் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நெய்யில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கடலை மாவை இந்த சர்க்கரை பாகு கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா டப்புன்னு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட இது கூட நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பத்தாத அளவு இருக்குது அந்த மாதிரினா. நெய் அது எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டு தரும். பாருங்கள், நல்ல இது வந்து வானலில் ஒட்டாத மாதிரி நல்லா உருண்டு திரண்டு வரணும். அப்பப்போ இந்த மாதிரி நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெய்யோ இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நெய்னா நமக்கு நல்ல டேஸ்ட்டு தரும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேம் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது இதை வந்து ஒரு ட்ரேலையோ இல்லைன்னா ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சூடாக இருக்கும்போது ஊற்றிக்கோங்க. ஆஃப்டர் 1 hour கழித்து இது நல்லா செட் ஆயிரும். செட் ஆனப்புறம் இந்த மாதிரி நல்லா பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.